தன்னம்பிக்கையை வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் செயல்களால் நிரூபித்த நபியவர்களால் இரகசியமான மிக முக்கியமான பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுதி, விவேகம், விசுவாசம் ஆகியவற்றால் தங்களை செதுக்கிக் கொண்ட மனித பலவீனங்கள் மிகைத்த போதும் நீதியையும் கருணையும் உலகுக்கு எடுத்துரைக்க உதவிய ஒரு சஹாபியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அம்ர் இப்னு உமையா அல்-லம்ரி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரின் பனு லம்ரா என்ற வம்சாவளியைச் சேர்ந்த கினானா கூட்டமைப்பிலிருந்து வந்த ஒரு பழங்குடியைச் சேர்ந்தவர். நபித்துவத்தின் ஆரம்ப காலத்திலேயே இவர்கள் சன்மார்க்கத்தை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். இளம் முஸ்லிம் சமூகத்தின் சோதனைகளையும் வளர்ச்சிகளையும் வெற்றிகளையும் தங்கள் கண்ணால் இவர்கள் கண்டார்கள். இவருடைய வாழ்க்கை வெறும் வார்த்தைகளால் ஆனது அல்ல, பொறுப்பின் பாரத்தை தாங்கிய தீர்க்கமான செயல்களால் ஆனது. விவேகமும் வீரமும் தேவைப்பட்ட மிக முக்கியமான பணிகளுக்காக நபியவர்களால் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பி'r மௌனா என்ற துயர சம்பவத்தில் குர்ஆன் ஓதும் பல முக்கிய சஹாபாக்களில் ஒரு குழுவினர் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டனர். அந்த சம்பவத்தில் இருந்து தப்பி பிழைத்து வந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும் வழியில் நபியவர்களின் பாதுகாப்பின் கீழ் இருந்த 2 நபர்களை தவறுதலாக கொன்றுவிட்டார். தவறை உணர்ந்த நபியவர்கள் தியா இரத்த பணம் முறையாக செலுத்தப்படுவதை உறுதி செய்தார்கள். இது முஸ்லிம் சமூகத்தின் ஆட்சியின் நீதியையும் கருணையையும் வெளிப்படுத்தியது. இவருடைய குறிப்பிடத்தக்க பணிகளில் ஒன்று, மக்கா வெற்றிக்கு முன்னர் அபூ சுஃபியான் அவர்களை எதிர்கொள்வதற்காக இவர் அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த பணி அதன் இலக்கை அடையவில்லை என்றாலும் அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதுகாப்பாக திரும்பினார்கள். இவரை கடந்து செல்லும் போதெல்லாம் ஆரம்பகால முஸ்லிம் சமூகத்தின் வரலாறுகள், சோதனைகள், நம்பிக்கைகள், இறை வழிகாட்டுதல்கள் என்பன தலைமுறைகளை கடந்தும் ஒலித்து கொண்டிருக்கின்றன. இதுதான் விவேகத்தின் சுவடு, விசுவாசத்தின் நிழல், நம்பிக்கைக்குரிய தூதுவர் அம்ர் இப்னு உமையா அல்-லம்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.